சென்னையில் மழையினால் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் குறித்து சமூக வலைதளங்களில் வெளியாகியிருக்கும் சில செய்திகளை வழங்குவார் செய்தியாளர் மிருதுநாளினி. இன்றைக்கி சமூக வலைதளங்களில் சென்னையில் இருக்கக்கூடிய வெள்ளத்தை பற்றியான செய்திகள் தான் நம்ம காலையிலேருந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இப்போ அரசு அவங்களுடைய ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸையும் சரி அவங்களுடைய வேலைகளை எந்த ஃபார்மேட்டில் தொடங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் போட்டுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இயற்கை சீற்றம் வருது அப்படின்னா முதல்ல மீட் பண்ணி பிளான் பண்ணியிருந்துருக்கணும், அதுக்கப்புறம் இவாக்குவேஷனில் இறங்கியிருக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த இயற்கை சீற்றமே நடந்திருக்கணும், அதுக்கப்புறம் ரெஸ்கியூ பண்ணியிருந்துருக்கணும் மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இயற்கை சீற்றம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மீட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தான் ரெஸ்கியூ ஆப்ரேஷனே ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டும் வகையில் ஒருத்தர் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை போட்டிருக்காரு. அடுத்தபடியாக இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஹெலிகாப்டர் மூலமாக பார்வையிடுற அந்த செய்தி இப்போ நிறைய பேர் ரீட்வீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு நபராக ஒவ்வொரு அரசியல்வாதிகளாக வெளியே இப்போ தான் பார்க்க வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த சிஎம் இவங்க இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்களும் தமிழகத்துக்கு இப்போ விரைந்து கிளம்பியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாராலையும் பார்க்கப்பட்டு இருக்கு. இதில் குறிப்பாக இந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸில் வரக்கூடிய செய்திகளெல்லாம் எடுத்து மக்கள் ஃபோட்டோகிராஃப்ஸை எடுத்து ரீட்வீட் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்காங்க. குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு நிறைய பேர் நன்றி செலுத்தியிருக்காங்க. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு நாங்கள் ரொம்பவே நன்றி செலுத்துகிறோம், உங்களுடைய நாங்கள் எப்போதுமே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி கூட ஜெயலலிதா அவர்களுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் போட்டுகிட்டே வராங்க. அடுத்தபடியாக இன்னொரு விஷயமா பிரதமர் மோடி அவர்கள் இப்போ தமிழகத்துக்கு கிளம்பியிருக்கிற அந்த செய்தி இப்போ அங்கேருந்து எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம், அவர் கிளம்பும் போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படமும் ஷேர் பண்ணப்பட்டுட்டே இருக்குது ட்விட்டரில் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தபடியாக இந்த மாதிரி சென்னைடா அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் கூட இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் நிறைய பேர் இதில் ட்வீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் குறிப்பாக இந்த ஒரு கேலி சித்திரத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை. ஏன்னா டைட்டானிக் கப்பலே மூழ்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மூழ்கும் போது மக்கள்லாம் எப்படி அதிலேயே ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிலை தான் சென்னையில் இப்போ நிலவிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மக்கள் வெள்ளத்தால் பாதித்து ரொம்பவே துயரமுற நிலையில் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் மக்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பாலிக்காக காட்டுற மாதிரி எல்லாருமே தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கும் போதே அவங்களுடைய செல்ஃபோன்ஸை வச்சு போட்டு எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த ஒரு விஷயமும் சென்னைடா அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாகின் கீழே பயிரப்பட்டுகிட்டே இருக்குது. ஸோ வடிவேல் அவர்களுடைய காமெடியில் இந்த ஒரு காமெடியில் இப்போ கர்நாடகா தண்ணி தரலை அப்படின்னு கேஸ் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வேளச்சேரியில் இருக்கிற தண்ணியை வச்சு நாங்கள் இந்த உலகத்துக்கே தண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதே கேலி சித்திரம் இந்த மாதிரி கேளிக்கையான புகைப்படங்களை நிறைய பேர் இன்னொரு பக்கம் சமூக வலைதளத்தில் போட்டுகிட்டே இருக்காங்க. இது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் காட்டுது. சமூக வலைதளங்களில் மக்கள் இந்த டைமில் என்ன மாதிரி விஷயங்களை போடுறாங்க, எதை மாதிரி விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான இந்த சென்னை வெள்ளத்தை பற்றியான செய்தியாக இருக்குது. அடுத்தபடியாக சில பேர் ரொம்ப பாசிட்டிவாகவும் எழுதிட்டுருக்காங்க. ஹோப் எவ்ரிதிங் கம்ஸ் பேக் டு நார்மல் வெரி சூன். எல்லா விஷயங்களும் சீக்கிரம் நார்மல் ஆகிரும் அப்படின்னு ஒரு பக்கம் போட்டிருக்காங்க. அதாவது சென்னை மக்கள் ரொம்பவே ஒற்றுமையாக இந்த விஷயத்தில் செயல்பட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் மக்கள் சாப்பாடு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, தங்குமிடம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, மெடிக்கல் தேவைகளை பூர்த்தி செய்கிறதா இருந்தாலும் சரி, பொதுமக்கள் அதாவது பாதிக்கப்படாத பொதுமக்கள் மற்றவர்களுக்காக இறங்கி வேலை செய்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே சென்னையில் நார்மல் ஆகணும் எல்லாமே அப்படின்னு நிறைய பேர் வேண்டிக்கிறாங்க. அடுத்ததாக ரெஸ்கியூ ஆப்ரேஷனின் போது உணவு பொட்டலங்கள் எப்படி மக்களுக்கு வழங்கப்படுது, அதை லைனில் நின்று எப்படி வாங்கிட்டு இருக்காங்க, அது சரியாக போய் சேருதா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ட்விட்டர் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதா உண்மை. அடுத்தபடியாக ஏதாவது ஹெல்ப் நீங்கள் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா என்னென்ன ஹேஷ்டாக்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போது நிறைய பேர் போட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ சென்னை ரெயின்ஸ் ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாகை யூஸ் பண்ணி நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னா அதை அந்த ஹேஷ்டாகின் கீழே பதிவு பண்ணலாம். சென்னை வாலண்டியர் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாகை யூஸ் பண்ணி நீங்கள் வாலண்டியராக போய் ஒரு இடத்துல வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் போடலாம். சென்னை ரெஸ்கியூ அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாகையும் யூஸ் பண்ணி எல்லா விதத்துலேயும் சென்னை மக்களுக்கு பாதிக்கப்பட்ட சென்னை மக்களுக்கு உங்களுடைய உதவியை செய்யலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள், சில ஹேஷ்டாக்ஸ் தான் இப்போ சென்னை வெள்ளத்தை பற்றி மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது.